களம் காவல் மம்முட்டி, விநாயகம் இவங்க 2 பேர் நடிப்பில் இந்த வாரம் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க ஒரு பியூட்டிஃபுல் சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் தான் வந்து களம் காவல். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சஸ்பென்ஸ் வந்து நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு கிடையாது, விநாயகம் கேரக்டருக்கு தான் வந்து ஃபுல் சஸ்பென்ஸ். ஏன்னா இவங்க படம் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து ஆடியன்ஸான நமக்கு வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கேரளா பார்டரில் நடக்கிற ஒரு கதைக்களம். கண்டினியூஸாக நடக்கிற பெண்களோட மர்டர், அதாவது கொலை. அந்த கொலைக்கான காரணம் என்ன, அந்த கொலை பண்ணுற நபர் யார் அப்படின்ற விஷயத்த விநாயகன் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரு, இதுக்கு நடுவில் மம்முட்டியோட ரோல் இந்த படத்தில் என்ன அப்படின்றத வந்து பியூட்டிஃபுல்லாக இவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. மெயினாக இந்த படம் வந்து செட் பண்ண பிளாட்டே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஏஜுக்கு முன்னாடி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி போலீஸ்க்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த பேசிக் மாடல் மொபைல் வச்சு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும்தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிசிடிவி அந்த மாதிரி சர்வேலன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைம் லைனில் இந்த படத்தை ரைட் பண்ணது வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பிரம்மயுகம் படத்தில் மம்முட்டியை வந்து எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஒரு ஷேடில் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக ஒரு சைக்கோ கேரக்டரில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு பிரம்மயுகம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் படத்தை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸும் நிறையாவே இருக்குது. பர்சனலாக இந்த படத்தில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, இவங்க யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர். மம்முட்டி வர சீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க. அந்த பர்டிகுலர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளஸ் மம்முட்டியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பதட்டம், பயத்தை வந்து எனக்குள்ளெல்லாம் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து விநாயகன் ரோல் பார்க்குறப்ப ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஸ்டார்டிங்லேருந்து அவருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அந்த கேஸை வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு போகிற இடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவரும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். மற்றபடி இந்த பர்டிகுலர் படம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகிட்டதுனால பின்னாடி வர சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது. இதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த படத்தில் இன்டர்வல் அண்டு கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மோரோவர் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விநாயகன் கேரக்டருக்கு தான் இந்த படத்தோட சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். ஆடியன்ஸான நமக்கு வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அப்படி தான் ஒர்க் ஆகிருக்கும். எனக்கு அப்படி தான் ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுபோல் வித்தியாசமான படங்கள் மற்றும் சீரீஸோட என்னோடய தாட்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.